ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆனந்தி பிரேம் பேசுகிறேன். நல்லா கடுகெல்லாம் வெடிச்சிடுச்சு. இந்த டைமில் நம்ம இதை போட்டுடலாம். இன்றைக்கி ரெசிபி சுவையான கொங்குரா தொக்கு. இது சட்னின்னு கூட சொல்லலாம். ஆனால் சூடான சாப்பாட்டில் இது போட்டு சாப்பிட்றப்ப செம்ம டேஸ்டியாக இருக்கும். இது ஆந்திரா ஸ்பெஷல். நல்லா காரசாரமாக இருக்கும். இதுக்கு பாருங்கள், நான் தேவையானது ஒரு கட்டு ஃபுல்லாக நான் புளிச்ச கீரைம்பாங்க தமிழில். இதை நான் இந்த மாதிரி வெறும் லீவ்ஸ் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். கூட நம்ம காரம் எவ்வளோ நம்ம இதில் சேர்த்துறோமோ அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நான் பச்சை மிளகா ஒரு 6-7 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். அப்புறமா பூண்டு பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஒரு 5-6 பல் பூண்டு எடுத்திருக்கேன். இதுக்கு ஒரு லெமன் சைஸில் புளி ஊற வச்சுருக்கேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இப்போ வானலி வச்சு அதில் பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் போட்டிருக்கேன். நல்லெண்ணெயில் செஞ்சால் இன்னும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்திக்கலாம். நம்ம ஜீரகம் நல்லாவே பொரிஞ்சிடுச்சு. இந்த டைமில் நம்ம இந்த பச்சை மிளகாயும் பூண்டும் நம்ம இப்போ ஆட் பண்ணிடலாம். இது கூடவே நம்ம இந்த கோங்குரா இலைகளையும் நம்ம புளிச்சக்கீரையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கிறது. இந்த மாதிரி எல்லாத்தையுமே எல்லா புளிச்சக்கீரையும் நான் உள்ளே போட்டுட்டேன். இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம எண்ணெயிலேயே வதக்கணும். அதனால் இதை கொஞ்ச நேரம் மூடி வச்சோம்னா இது அப்படியே சின்னதாக ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம புளி தண்ணியை இதில் ஆட் பண்ணணும். எவ்வளோ இருந்த கீரை எப்படி ஆயிடுச்சு பாருங்கள், இவ்வளோண்டு ஆயிடுச்சு பாருங்கள். இன்னுமே இது நல்லா வதங்கணும். அப்போ தான் அந்த புளிச்ச கீரையோட அந்த ஸ்மெல்லெல்லாம் போய் அப்படியே சூப்பராக இருக்கும். இப்போவே பாருங்கள், அந்த புளியோட ஸ்மெல் அப்படி வருது. ரொம்ப டேஸ்டியான ஒரு தொக்கு இது. நம்ம இந்த டைமில் இந்த புளி ஊற வச்சோம்ல, அது நம்ம இதில் போட்டுடலாம். இந்த டைமில் கொஞ்சம் இதுக்கு தேவையான அளவு சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணுறேன். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். இது அப்படியே நல்லா இந்த புளி தண்ணியெல்லாம் நல்லா திக்காகணும். இந்த பதத்துக்கு போதும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான கொங்குரா தொக்கு. நம்ம இப்போ இந்த கொங்குரா தொக்கு தாளிச்சிடலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டிருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டிருக்கேன். இந்த கடலைப்பருப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு 3 டீஸ்பூனாவது போடுங்க. இதில் பார்த்திங்கன்னா வரமிளகா ஒரு 4-5 போடுங்க. இதை பிச்சு இந்த மாதிரி போட்டுட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். கூட மணமாக இருக்கிறதுக்கு பெருங்காயம் கொஞ்சம் போட்டுருங்க. பாருங்கள், நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நல்லா கடுகெல்லாம் வெடிச்சிடுச்சு. இந்த டைமில் நம்ம இதை போட்டுடலாம். இதில் தண்ணியெல்லாம் ஆட் பண்ணக்கூடாது. இதில் தான் நம்ம சுவையான கொங்குரா தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.